வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். 4 நாட்களுக்கு முன்னாடி மதுரைக்கு செல்ல வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு. எப்போதும் போல் அந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக போகாமல் மாற்றுப்பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த பாதையில் இருசக்கர வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய போர்டு என்னன்னு பார்த்தா, கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் செல்லும் வழி அப்படின்னு சொல்லி ஒரு பிரதான சாலையிலேருந்து அப்படி ஒரு சாலை பிரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ஆர்வம், சரி இதை போய் நேரில் பார்த்துட்டு வந்துடும்னா எப்படி தாண்டா அதை கட்டியிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்குறோம். உள்ளெல்லாம் போல அந்த வெளியே இருந்து அந்த மைதானத்தை பார்க்குறோம். நல்லா பிரம்மாண்டமாக உயரமாக கட்டப்பட்டிருந்துச்சு. அது மேலே கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தாங்க, கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் அப்படின்னு சொல்லி கொட்டை எழுத்தில் எழுதியிருந்தாங்க. அதுலேயும் அந்த 100 இருக்கு இல்லையா, எண்ணு, அதில் அந்த 2 சுழியமும் இன்ஃபினிட்டி மாதிரி முடிவே இல்லாதது அப்படின்ற மாதிரி குறிக்கும் விதமாக அந்த 2 சுழியங்களும் போடப்பட்டிருந்துச்சு. அதை நிமிர்ந்து அப்படி பார்த்தோம் இல்லையா, அப்போ தான் தோணுச்சு தமிழர்கள் எந்த அளவுக்கு இங்கே முட்டாளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. மதுரை விமான நிலையத்துக்கு யாருடைய பெயரை வைப்பது அப்படிங்கிறதுல இரு பெரும் தமிழ் சமூகங்கள் மத்தியில் ஒரு உரசல் போக்கு என்பது இருக்குது. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்க வேண்டும் என்று இங்கு தேவர் சமூகத்தினரும், இந்த பக்கம் ஐயா இமானுவேல் சேகரன் பெயரை வைக்க வேண்டும் என்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரும் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துட்டு இருக்காங்க. இதன் மூலம் அவங்க 2 சமூக மத்தியில் ஒரு சின்ன உரசல் போக்கும் என்பது இருக்குது. ஆனால் சத்தமே இல்லாமல் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோடனே மதுரையில் கட்டப்பட்ட புதிதான 2 முக்கியமான கட்டிடங்களுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏறுதழுவுதல் அரங்கம், இன்னொன்று நூலகம். இது 2க்குமே கலைஞனுடைய பெயரை சத்தமே இல்லாமல் சூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் விமான நிலையத்துக்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைத்தா இங்கிட்டு தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வந்து கோச்சிக்குவாங்க. இல்லை ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் பேரை வைத்தா இங்கிட்டு தேவர் சமூக மக்கள் வந்து கோச்சிக்குவாங்க. ஆனால் கலைஞனுடைய பேரை வைத்ததுக்கு இந்த இரு பெரும் தமிழ் சமூகங்கள் மட்டும் கிடையாது, மதுரையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் சமூகமும் எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவே இல்லை, அமைதியாக கடந்து போயிட்டாங்க. இப்போ தெரியுதா இங்கு என்ன மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கு, தமிழர்கள் எப்படி முட்டாளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தமிழ் மக்களை சாதியாக பிரித்து ஒருத்தர் மோத விட்டுட்டு தமிழ் முன்னோர்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக போராடிய நம்ம தமிழ் முன்னோர்களை சாதி தலைவராக கட்டமைச்சு சாதிக்கு ஒரு தலைவரை நேர்ந்து விட்டுட்டு இந்தந்த சாதிக்காரை மட்டும்தான் அந்த தலைவரை கொண்டாடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு இந்த திராவிட கூட்டம், இந்த ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், பெரியார் போன்றவர்கள்லாம் ஏதோ பொது தலைவர் மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதன் மூலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக போராடிய நம்ம தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு என்பது இருட்டடிப்பு செஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறையினர் இவங்கெல்லாம் ஏதோ சாதி கட்சி தலைவர் போல தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா இவங்க எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சியை இங்கே செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம்லாம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சாதி சங்கங்களோ அரசியல் கட்சிகளோ ஏன் தமிழ்நாடு அரசோ முடிவு பண்ணாலும் கூட வைக்க முடியாது. ஏன்னா விமான நிலையம் என்பது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசு ஒத்துக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏற்றுக்கணும், விவாதம் பண்ணணும். இப்படி 1008 சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பேர் வைக்கிறதுன்னு வைங்க, விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறது. இதுக்காக தான் 2 தமிழ் சமூகங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய வரி பணத்தில் தமிழக மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய கட்டிடங்களாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், இதற்கு மிக எளிதாக தமிழ் முன்னோர்களுடைய பெயரை வைத்து விட முடியும். ஆனால் வைக்க மாட்டாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, 2மே அந்த மாதிரி பேர் வைக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துங்களேன், இப்போ மதுரையில் வந்து 2 முக்கியமான கட்டிடங்கள், ஒன்று ஏறுதழுவுதல் மைதானம், இன்னொன்று வந்து அந்த நூலகம். இது 2க்குமே ரொம்ப எளிதாக வந்து கலைஞர் பேரை வச்சுட்டாங்க. ஏன் அந்த மண்ணின் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குல்ல, ஏன்பா நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, விடு, மத்திய அரசு வச்சா வைக்கட்டும், இல்லாட்டி வைக்காட்டும் போகிறாங்க, நம்ம வரி பணத்தில் நம்மளுக்காக கட்டினதுப்பா, இதில் வந்து நம்ம தமிழ் முன்னோர்களுடைய பேரை வச்சு அவங்கள பெருமைப்படுத்துவோம். இந்த ஒரு இதுக்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைப்போம், அந்த நூலகத்துக்கு வந்து ஐயா இமானுவேல் சேகரன் பேரை கூட வைப்போம். இதன் மூலமாக வருங்கால சந்தையினர் நம்மளுடைய வரலாறை வந்து தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் அப்படி பேர் வைக்காமல் எதுக்கு கலைஞனுடைய பேரை வைத்தாங்க? இங்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் இமானுவேல் சேகரனும் சாதி தலைவராக இருந்தால் மட்டும்தான் கலைஞர் இங்கு பொது தலைவராக இருக்க முடியும். இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் சாதி தலைவராக இந்த திராவிட கூட்டம் என்பது கட்டமைச்சு வச்சிருக்கு. இன்றளவும் கூட மதுரையில் பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது, அண்ணா பேருந்து நிலையம் இருக்குது, நம்ம மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் சொன்னாலும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் புறநகர் பேருந்து நிலையம்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மண்ணுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத பெரியாரினுடைய பேரில் அங்கே ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. பெரியாருக்கும் அந்த மண்ணுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெரியார் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவரா, அரசியல் ரீதியாக மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்த நபரா, இல்லை அந்த மாதிரி மண்ணினுடைய மக்களுக்காக எதுவும் வந்து களத்தில் இறங்கி போராடினவரா, இல்லை இப்போ சொன்ன இரு பெரும் தமிழ் சமூகங்கள், அந்த தமிழ் சமூகங்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட போது அவங்களுக்காக போய் நின்று போராடினாங்களா?
இப்போ தேவர் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளைக்காரனால் விரல் ரேகை சட்டம், குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்ற ஒரு கொடிய சட்டத்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் தேவர் சமூகத்தினர். அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து ஈவே ராமசாமி, அதாவது பெரியார்னு சொல்கிற ஈவே ராமசாமி ஏதாவது வந்து போராடி இருக்காரா? வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த பிரமலை கள்ளர்கள், மறவர்கள் இவங்களுக்கு ஆதரவாக எதுவும் போராடி இருக்காரா? குறைஞ்சபட்சம் அந்த ஆள் தான் பக்கம் பக்கமாக எழுதுவாப்பில்ல, அப்படி ஏதாவது ஒரு ரைட் அப்பாச்சும் எழுதி வச்சிருக்காரான்னு கேட்டால் சுழியம். எந்த விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்தது கிடையாது. எந்த ஒரு வார்த்தை கூட வெள்ளைக்காரனை எதிர்த்தோ அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்தோ இவர் பேசியதே கிடையாது. இதுதான் வரலாற்று உண்மை. நம்ம நிறைய பேர் வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் போராடினாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. ஐயா தோழர் ஜீவானந்தம், நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் ஜீவானந்தம், அவரும் வந்து இந்த பிரமலை கள்ளர் சமூகத்தை ஒன்றிணைத்து எப்படியாவது இதுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படின்ற முயற்சியெல்லாம் எடுத்தவர். இதுவும் ஒரு வரலாற்று உண்மை. நம்மளுக்கு தான் நம்ம தமிழ் முன்னோர்களுடைய வரலாறு தெரியாதுல்ல. அதனால இன்னமும் பெரியார் தான் ஏதோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினான்னு சொல்லி இங்கே கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இங்கே சொல்கிறாங்க இல்லையா, பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடினார், களத்தில் இறங்கினார், எழுதினார்னு சொல்கிறாங்க இல்லையா. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னது? எங்களுக்கு வந்து பல்லர் அப்படின்னு சொல்கிறது பிடிக்கலப்பா, நாங்களும் இங்கே சமூகத்தில் மதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும், எங்களுக்குடைய பெயர் மாற்றம் வேணும், அரசாணை வேணும்னு சொல்லி எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக அவங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. எப்போ? பெரியார் காலத்துலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பெரியார் உயிரோட இருந்தபோது என்ன சொல்லியிருந்தாரு? பேர் மாறினால உங்கள் தகுதி மாறணுமா? சூத்திரம் எப்பயுமே சூத்திரம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த விளக்கமாறை உதாரணமாக வைத்து கொண்டெல்லாம் பேசின நபர் தான் இந்த ஈவே ராமசாமி. எனவே அங்கே மதுரையில் பரவலாக வாழக்கூடிய இரு பெரும் தமிழ் சமூகத்துக்கும் எந்த விதமான உதவியும் பண்ணாமல் பெரியாரினுடைய பேரில் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு மதுரை மத்தியில் உக்காந்துருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதற்கு காரணமும் நம்ம தமிழ் சமூகம் தான். தமிழ் சமூகங்கள் அங்கே மதுரை மண்ணிலையோ சரி, தமிழ்நாடு முழுக்கவே சரி ஒற்றுமையாக இருந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்துக்கு பதிலாக ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேருந்து நிலையம் என்று இருந்திருக்கும். அண்ணா பேருந்து நிலையத்துக்கு பதிலாக தியாகி இமானுவேல் சேகரன் பேருந்து நிலையம் அப்படின்னு இருந்திருக்கணும். அங்கே எம்ஜிஆர் பேருந்து நிலையத்துக்கு பதிலாக ஐயா வாவு சிதம்பரனார் பேருந்து நிலையம் அப்படின்னு கூட இருந்திருக்கும். ஏன் இப்போ கூட அந்த நூலகம் கட்டினாங்கல்ல, அது கூட பாண்டித்துறை தேவர் நூலகம் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேருக்கு பாண்டித்துறை தேவர் அப்படின்னா யாருன்றது கூட தெரியாது. ஏன் அந்த மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கேட்டால் கூட பாண்டித்துறை தேவர் யாருன்றா அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அவர் தாங்க 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்தவர். மதுரை மண்ணில் தான் அந்த சங்கமும் நிறுவப்பட்டுச்சு. எங்கெல்லாம் தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தேடி சென்று அவங்களுக்கு பொருள் உதவி செஞ்சு தமிழை எப்படியாச்சும் வழங்கன்னு சொல்லி போராடின ஒரு மனிதர் ஐயா இவர் வாவுசி அவர்கள் சுதேசி கப்பல் விட்டார் இல்லையா, அந்த கப்பல் விடுவதற்கு நிதியுதவி செய்தவர் பாண்டித்துறை தேவர். அவருடைய பேரை அந்த நூலகத்துக்கு வச்சிருந்தா ரொம்ப பொருத்தமாக இருந்திருக்கும். வருங்கால சந்ததியினர் யார்ப்பா பாண்டித்துறை தேவர்னா யாரு? ஓ, இவர் தான் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவினவரா? ஓ, வாவுசி அவர்களோட உதவியாக இருந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவரா? அப்படின்ற வரலாறு தெரிய வந்திருக்கும். இப்படியெல்லாம் தமிழர்களுடைய வரலாற்றையும் தமிழ் முன்னோர்களுடைய வரலாற்றையும் தமிழர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் தலைவர்களுடைய பெயர்கள்லாம் வைக்காம இவங்க தொடர்ந்து அண்ணா, பெரியார், கலைஞர் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிவரும் காலங்களிலாச்சும் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்று ஒற்றுமையாக தமிழ்நாடு அரசு எந்தெந்த மாவட்டங்களில் என்ன கட்டிடங்களை கொண்டு வராங்களோ அதற்கு அந்த மண்ணை சார்ந்த தமிழ் முன்னோர்களுடைய பெயரை தான் வைக்க வேண்டும். இதை தமிழ் சமூகங்கள், அந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போய் ஒரு கட்டிடத்துக்கு இந்த பேர் வச்சிங்களா, இந்த கட்டிடத்துக்கு இந்த தலைவருடைய பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து நம்ம போனோம்னா தமிழ் முன்னோர்களுடைய பெயர்களை நம்ம உறுதியாக சூட்ட முடியும். இதன் மூலமாக தமிழ் முன்னோர்களுடைய வரலாற்றை இளம் தலைமுறையில் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன இங்கே பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வரலாற்றை தேடி படிக்கும்போது நாம் தமிழர்களுடைய வரலாற்றை தமிழ் இளைஞர்கள் தேடி படிப்பதற்கான வாய்ப்பு என்பதற்கு இதை நாம் தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும். இது கூடவே இன்னொரு விஷயத்திலும் நாம் ஒற்றுமையாக இருந்தால் சாதிக்க முடியும். என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது. இங்கு தென் மாவட்டங்களில் தேவரும் தேவேந்திரரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு வட மாவட்டத்தில் பறையரும் பன்னியரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் 4 சமூகங்களும் மிகப்பெரிய சமூகங்கள் தான். இது போக இன்னும் நிறைய தமிழ் சமூகங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ தமிழ் சமூகங்கள் இங்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை தொடர்ந்து இங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யார்? மைனாரிட்டி பீப்புள்ஸ் தான் இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கருணாநிதியினுடைய சாதியினரோ, அங்கிட்டு ஜெயலலிதாவினுடைய சாதியினரோ, எம்ஜிஆரினுடைய சாதியினரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களாம் ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க. இப்படி ரொம்ப சொற்பமான ஆட்கள் சாதியை சார்ந்தவங்க எப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டே இருக்காங்க? அதுக்கு காரணம் இங்கே பெரும்பான்மை தமிழ் சமூகம் ஒருத்தர் சாதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா. நம்மளாம் சாதி சண்டை போட்டுக்கிட்டு நம்மளாம் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கனால தான் இங்கிட்டு பிறமொழியாளர் தொடர்ந்து இங்கே ஆட்சி செஞ்சுட்டே இருக்காங்க. இன்றும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிறமொழியாளர்கள் தான் இங்கு அமைச்சராக இருக்காங்க இன்னைக்கு தேதி வரைக்கும். ஏன் தமிழ் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் வர முடியல? அதற்கு காரணம் நம்மிடம் ஒற்றுமை இல்லை. இனி வரும் காலங்களில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நாம் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும், நாம் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும், நம்மளுடைய அரசியலையும் மீட்டெடுக்க முடியும். எனவே நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த விழிப்புணர்வு பதிவு, இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.